Hello children, இன்னைக்கு நாம refraction through spherical lenses பார்க்க போறோம். Especially convex and concave lens. அதில் முதல்ல important definitions, optic center, principal focus, principal axis அப்படிலாம் பார்க்க போறோம். What are the rules for image formation? மிரருக்கு பார்த்த மாதிரியே பார்க்க போறோம். அப்புறம் image formation உடைய ray diagram பார்க்க போறோம். So what is a spherical lens? அப்படி நம்ம பார்த்தோம்னா A spherical lens is a transparent material bounded by two spherical surfaces. ஒரு ரெண்டு spherical surfaceக்கு நடுவில் ஒரு transparent material இருந்தா அதுக்கு பேர் லென்ஸ்னு பேர். இப்படி இருக்கலாம் இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை நம்ம கான்வெக்ஸ்னு சொல்கிறோம், செகண்ட் ஒன்று கான்கேவ்னு சொல்கிறோம். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன? இந்த கான்வெக்ஸ் லென்ஸு thin at the edges. இந்த எட்ஜஸில் பார்த்தோன்னா தின்னாக இருக்குது, இந்த சென்டரில் பார்த்தா திக்காக இருக்குது. திக் அட் த மிடில், தின் அட் த எட்ஜஸ். அதே நம்ம கான்கேவ் லென்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் தின் இன் த மிடில், இட் இஸ் திக் அட் த எட்ஜஸ். எட்ஜஸில் பார்த்தா திக்காக இருக்குது, மிடில் பார்த்தா தின்னாக இருக்குது. So convex lens is thicker at the center while the concave lens is thin at the center. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லென்ஸினுடைய ஜாமெட்ரிக் சென்டர் இல்லையா, அதாவது சென்டர் டிட்டர்மின்டு பை த மெத்தட் ஆஃப் ஜாமெட்ரி. இந்த ஜாமெட்ரிக் சென்டருக்கு ஆப்டிக் சென்டர்னு பேர். இப்போ ரெண்டு லென்ஸில் பார்த்தோன்னா ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது, இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் ஒரு சென்டர் இருக்கும். அதுக்கு பேர் சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரெண்டு சென்டர் ஆஃப் இதை நான் C1 வச்சுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸினுடைய சென்டர், செகண்ட் சர்ஃபேஸினுடைய சென்டர் C2. இந்த ரெண்டு சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ். The line joining the centers of curvature is called principal axis. அதே மாதிரி தான் கான்கேவ் லென்ஸுக்கும். இப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்ததுன்னா, ரே parallel to the principal axis after refraction through a convex lens. பேரலாக வந்தால் எந்த ரேவாக இருந்தாலும் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் it passes through a point on the principal axis, and this point is called the principal focus of the convex lens. Concave lens க்கு பார்த்தோன்னா ray parallel to the principal axis, principal axis க்கு parallel வந்ததுன்னா after refraction it appears to diverge from a point on the principal axis. principal axisல ஒரு பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி தோணும், and that point is called principal focus of the concave lens. ஸோ இது நாம் இந்த பேசிக் டெஃபினேஷன்ஸ் என்னென்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆப்டிக் சென்டர், சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்கேவ் லென்ஸ். அப்புறம் வேறு என்ன நம்ம இந்த கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ரூல்ஸ் ஃபார் இமேஜ் ஃபார்மேஷன். நம்ம மிரருக்கு பார்த்த மாதிரியே மிரருக்கு 4 ரூல் பார்த்தோம், வெரஸ் லென்ஸுக்கு 3 ரூல் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ். ரூல்ஸ் ஃபார் இமேஜ் ஃபார்மேஷன் இன் த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ். அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் சீ நவ். ஸோ நான் இப்போ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டா, if I take the case of a convex lens, ஸோ லென்ஸை வரைஞ்ச உடனே ஆப்டிக் சென்டர் ஓ, ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இந்த சைடு F1, இந்த சைடு F2 வரைஞ்சிக்கணும். ரூல் நம்பர் 1 என்ன சொல்கிறது? A ray parallel to the principal axis after refraction through a convex lens passes through the principal focus on the other side of the lens. சரியா? பேரலாக வந்ததுன்னா ரிஃப்ராக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த சைடு இருக்கிற ஃபோக்கஸ் வழியாக போகும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 1 ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ்.
ரூல் நம்பர் 2 என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா அப்படியே இதுக்கு உல்ட்டா அந்த ரூல். A ray which is incident on the lens through the focus. Focus வழியாக வந்து அந்த லென்ஸ் மேலே இன்சிடெண்ட் ஆச்சுன்னா, ray which is incident, ஸோ நம்ம கரெக்டாக வரைஞ்சி காட்டலாம். யூஸிங் a scale we will draw. இந்த ஃபோக்கஸ் வழியாக வந்து லென்ஸ் மேலே இன்சிடெண்ட் ஆச்சுன்னா, இன்சிடெண்ட் ரே வரும்போதே ஃபோக்கஸ் வழியாக வந்ததுன்னா, ஸோ இட் ஷுட் கம் த்ரூ த ஃபோக்கஸ். A ray is incident on the lens through the focus. Focus வழியாக வந்து இன்சிடெண்ட் ஆச்சுன்னா திரும்ப போகும்போது it emerges parallel to the principal axis. So this is rule number 2. Rule number 3 என்ன சொல்கிறது? A ray of light passing through the optic center goes undeviated. ஆப்டிக் சென்டர் வழியாக ஒரு ரே வந்து இன்சிடெண்ட் ஆச்சுன்னா அப்படியே பாதையில் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். A ray of light incident through the optic center emerges undeviated. These are the rules for image formation in the case of convex lens. இப்போ கான்கேவுக்கு இதே மாதிரி என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, so a ray of light parallel to the principal axis. So முதல்ல லென்ஸை வரைஞ்சோடனே ஆப்டிக் சென்டர் வரைஞ்சிக்கணும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரைஞ்சிக்கணும். So a ray of light parallel to the principal axis after refraction appears to emerge parallel to the principal axis. பார்க்கலாம் எப்படி வருது. பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி தோணும். அப்போ என்ன பண்ணணும், ரே வந்து படுற இடத்துக்கும் இந்த ஃபோக்கஸ்க்கு நடுவில் ஸ்கேலை வச்சுக்கணும். யூ வில் ஹவ் டு கீப் த ஸ்கேல் தேர் அண்ட் யூ வில் ஹவ் டு ட்ரா. இது வரைக்கும் போகலை டாட்டட் லைன், அதுக்கு மேலே கண்டினியூஸ் லைன், உண்மையிலே போகக்கூடிய லைன். ஸோ இட் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, லென்ஸை வரைஞ்ச உடனே வாட் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு மார்க்? ஆப்டிக் சென்டர் மார்க் பண்ணணும், ஃபோக்கஸ் மார்க் பண்ணணும், ரெண்டு சைடு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் டயக்ராம்ஸ் கரெக்டாக வரும். ஸோ எ ரே விச் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ் அப்படின்னா என்ன? டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ்னால் இந்த லென்ஸ் இல்லைன்னா அது ஃபோக்கஸ்க்கு போயிருந்துருக்கும். நேராக வருது இல்லையா, லென்ஸ் இல்லைன்னா இங்கே போயிருந்துருக்கணும். ஆனால் லென்ஸ் இருக்கிறதுனால அது அப்படி போக முடியல. ஸோ இது மாதிரி ரே என்ன ஆகும்? A ray which is directed towards the focus after refraction emerges parallel to the principal axis. இதுக்கு உல்ட்டா பேரலாக வந்தால் ஃபோக்கஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபோக்கஸை நோக்கி வந்தால் a ray directed towards the focus emerges parallel to the principal axis. ரூல் நம்பர் 3 அப்படியே கான்வெக்ஸ் மாதிரியே தான். A ray which is passing through the So a ray which is passing through the optic center emerges undeviated. அப்படி நேராக போகிறது.
So these are the rules for image formation in the case of convex and concave lens. சேர்த்து ஒரு தடவை சொல்லலாம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்தால் ஃபோக்கஸ் வழியாக போகும் கான்வெக்ஸில். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்தால் ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகும் கான்கேவில். பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாக வந்து இன்சிடென்ட் ஆனால் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக எமர்ஜ் ஆகும். A ray directed towards the focus after refraction through a concave lens emerges parallel to the principal axis. Rule number 3, a ray going through the optic center goes undeviated in both the cases. So, நாம் இதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் எப்படி image formation for lenses construct பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். First, let us take all the 6 cases of image formation in the case of convex lens. ஒரு convex lens draw பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல. ஸோ ஒரு லென்ஸை வரைஞ்ச உடனே நாம் அதோடைய இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கணும். லெட் மீ ஃபஸ்ட்டு ட்ரா த லென்ஸ். ஸோ லென்ஸை வரைஞ்ச உடனே we will have to take ஒரு 3 பொசிஷன் ஆஃப் த லென்ஸ் வாங்கிக்கலாம். So this is the optic center, F focus nu vechikalam. This is F1, this is 2F1 equal vechikkanum, F2 2F2. So first object at infinity. appo image enga form agum, what is the size and nature of the image idha nama kandupidikka porom. இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் வச்சா ரூல் அதே தான். ஆப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது 2 ரே எடுத்துக்கணும். அந்த 2 ரே ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறமா எங்கே மீட் பண்ணுறதோ அங்கே இமேஜ் கிடைக்கும். இப்போ இன்ஃபினிட்டிலேருந்து வரக்கூடிய ரேஸ் எல்லாம் பேரலாக தான் இருக்கும். ஸோ 2 ரே எடுத்துக்கிறேன். இந்த 2 ரேவும் என்ன ஆகும்? ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இதுவும் ரூல் படி ஃபோக்கஸ் வழியாக போகும், இதுவும் ரூல் படி ஃபோக்கஸ் வழியாக போகும். ஆக்சுவலி ஸ்கேல் வச்சு வரையணும். ஸோ அப்போ 2 பேரும் இந்த இடத்துல ஃபோக்கஸில் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டினா இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் ஃபோக்கஸ். பாயிண்ட் சைஸாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ரிஃப்ராக்டட் ரேஸ் ஆக்சுவலாக மீட் பண்ணுறதுனால அது ரியல் இமேஜ். ரியல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட். ஸோ இமேஜோட இதை பற்றி சொல்லும்போது வில் ஹவ் டு சே 3 things about the image. அதோடைய சைஸு என்ன, பாயிண்ட் சைஸ், நேச்சர் ரியலாக வர்ச்சுவலாக இன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் பியாண்ட் 2F, ஆப்ஜெக்ட் பியாண்ட் 2F. நம்மள லென்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைகிறோம். This is the optic center, F1 2F1, F2 2F2. So beyond 2F ஆப்ஜெக்டை வச்சுக்கலாம். 2 ரே வரையணும். ஒன்று parallel to the principal axis. அந்த ரே என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். parallel to the principal axis இருந்தால் after refraction what happens to this ray? This ray passes through the principal focus. ஸோ கரெக்டாக அந்த ரேக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் ஸ்கேலை வச்சு ரே டயக்ராம்ஸ் வரையும்போது இது வந்து நம்மளோட ஸ்கில்லை சொல்லக்கூடியது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். So draw the ray diagram. This is one ray. ரெண்டாவது ரே நம்ம எதை எடுத்துக்கலாம்? த்ரூ த ஆப்டிக் சென்டர். அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா கோஸ் அன்டிவியேட்டட், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் போதும். அதனால் நாம் என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் பொசிஷன்லேருந்து இந்த ஓக்கு நடுவில் ஸ்கேலை வைக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கீப் த ஸ்கேல் இன் பிட்வீன் த 2. ஓக்கும் இந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷன் எடுத்துட்டோமோ அதுக்கும் ஸ்கேல் அங்கே வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட வேண்டியது.
மெஷர்மெண்ட்ஸ் சரியாக இருந்தது. நான் 2 பாரு எங்கே மீட் பண்ணுறது, எஃப்க்கும் 2Fக்கும் நடுவில் மீட் பண்ணுறது. ஸோ இமேஜ் வரையும்போது பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வரணும், ஆரோ மார்க் போடணும். ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் பியாண்ட் 2Fனா இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் F அண்ட் 2F. அது ரியலாக வரைச்சு வாட் இஸ் த சைஸு பார்த்தா தெரியுது, ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸு சின்னதாக இருக்குது. ஸோ டிமினிஷ்ட் இமேஜ். வாட் இஸ் த நேச்சர் அண்ட் ரிஃப்ராக்டட் ரேஸும் உண்மையாக மீட் பண்ணுறதுனால ரியல் அண்ட் inverted. So this is the second position. Next position நம்ம பார்த்தோம்னா okay, look at that next. இப்போ நாம் நெக்ஸ்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல இன்ஃபினிட்டியில் வச்சோம், அப்புறம் பியாண்ட் 2F வச்சோம், இப்போ அடுத்து 2F வைக்க போகிறோம். ஸோ முதல்ல let us draw the lens. நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறேன், நீங்கள் அப்படி வரையாதீங்க. லென்ஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஓகே, டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறமா நாம் பிரின்சிபல் ஆக்சிஸை வரைஞ்சிக்கணும். ஸோ வரைஞ்சிட்டு ஆப்டிக் சென்டர் F1, 2F1, F2, 2F2 இது முதல்ல எல்லா டயக்ராமுக்கும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நாம் ஆப்ஜெக்டை அட் 2F1 வைக்க போகிறோம். இதுதான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு தான் வரையணும். நான் வரைகிறேன், நீங்கள் ஆனால் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம 2 ரே எடுத்துக்கணும். ஒன்று பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகும் இந்த ரே, திஸ் இஸ் after refraction this ray passes through the principal focus. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் நாம் ஸ்கேலை வச்சு கரெக்டாக we need to draw the ray diagram. நம்மளோட ஸ்கில் கொஷின் இதில் தான் இருக்குது, நம்ம ரே டயக்ராமில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நல்லா வரைகிறோமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த ரே பார்க்கலாம், த்ரூ ஆப்டிக் சென்டர். ஓகே, ஏன்னா அதான் எமர்ஜஸ் அன்டீவியேட்டட் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவில் வைக்கணும். கொஞ்சம் கூட ப்ரொசிஷனாக வைக்கணும், வச்சா ரொம்ப எக்ஸாக்டாக நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ வரைஞ்சிட்டோன்னா இந்த ரே கோஸ் அன்டிவியேட்டட். இந்த 2 ரிஃப்ராக்டட் ரேவை எங்கே மீட் பண்ணுறது பார்க்கலாம். கரெக்டாக 2F2ல மீட் பண்ணுறது, பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து கோடு கொண்டு வரணும். ஸோ ஆப்ஜெக்ட் அட் 2F, இமேஜ் இஸ் ஆல்சோ ஃபார்ம்ட் அட் 2F. ஹவுஸ் சைஸ் பார்க்கலாம். இது ஒரு கட்டம் இருக்குது பாரு, அதே ஹைட் இருக்குது. ஸோ சேம் சைஸ். இஸ் இட் ரியல்? ஆமாம், ஏன் ரியல் இமேஜ்? ஏன்னா ரிஃப்ராக்டட் ரேஸ் ஆக்சுவலி மீட். ஆல் ரியல் இமேஜஸ் ஆர் இன்வெர்ட்டட். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பொசிஷன் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஆப்ஜெக்ட். முதல்ல லென்ஸை வரைஞ்சிக்கலாம், அடுத்தது ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ we are drawing the lens first. அடுத்தது we'll have to draw the principal axis. வரைஞ்சிட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அடுத்தது
we will have to mark the position optic center f1 2f1 f2 2f2 கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் பிட்வீன் 2f1 அண்ட் f1 முதல்ல இன்ஃபினிட்டியில் வச்சோம், அப்புறம் பியாண்ட் 2f வச்சோம், அடுத்தது 2f வச்சோம். இப்போ பிட்வீன் 2f அண்ட் f இப்போ பார்க்கலாம். வழக்கம் போல் ரெண்டு ரேஸ், ஒரு ரே parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ உங்களுக்கு இது தரவாக இருக்கும். ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகுது? இந்த ரே இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இனிமேல் கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கும். அடுத்த ரே த்ரூ த ஆப்டிக் சென்டர். அப்படின்னா ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்த டிஸ்டன்ஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கு நடுவில் ஸ்கேலை மூவ் பண்ணி வச்சு. ஸோ இட் கோஸ் அன்டிவியேட்டட். பாருங்கள், இந்த செகண்ட் ரே ரொம்ப ஈஸியானது. இந்த ரெண்டு ரிஃப்ராக்டட் ரேவும் எங்கே மீட் பண்ணுறது? திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரே ஃபோக்கஸ் வழியாக போகிறது. திஸ் இஸ் த செகண்ட் ரே த்ரூ ஆப்டிக் சென்டர். ரெண்டு பேர் எங்கே மீட் பண்ணுறாங்க? இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுற இடத்துல பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து கொண்டு வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும், லைன் இன்வெர்ட்டடாக. ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் பிட்வீன் 2f1 அண்ட் f1. இமேஜ் எங்கே கிடச்சிருக்கு? இமேஜ் பியாண்ட் 2f2. வாட் இஸ் த சைஸை பார்த்தோன்னா என்லார்ஜாக இருக்குது, பெருசாக இருக்குது ஆப்ஜெக்டை விட. இது ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் த இமேஜ். இஸ் இட் ரியல்? ஆமாம், ரியல் இமேஜ். ஏன்னா the refracted rays actually meet. Real images are always inverted. ஸோ அடுத்த கேஸ் பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னு நீங்களாவே கெஸ் பண்ணிடலாம். யூ கேன் ஈஸிலி கெஸ் த நெக்ஸ்ட் கேஸ். ஆப்ஜெக்ட் அட் f1. முதல்ல லென்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். Then we'll have to draw the principal axis. We will have to mark the points O, f1 to f1, f2 to f2. Object at f1. பார்க்கலாம், இங்கே ஆப்ஜெக்ட் வச்சுருந்தா ரெண்டு ரே வழக்கம் போல் ஒரு ரே parallel to the principal axis. என்ன ஆகும் இந்த ரே? After refraction it passes through the principal focus. அடுத்த ரே பார்த்தோன்னா த்ரூ த ஆப்டிக் சென்டர். அப்படின்னா ஆப்ஜெக்ட்லேருந்து ஆப்டிக் சென்டருக்கு இருக்குது. இட் கோஸ் அன்டிவியேட்டட். ஸோ இந்த ரெண்டு ரிஃப்ராக்டட் ரேஸையும் பார்த்தோன்னா ஒன்று parallel to the principal axis ஃபோக்கஸ் வழியாக போயிருக்கு, இன்னொன்று ஆப்டிக் சென்டர் வழியாக கோஸ் அன்டிவியேட்டட். ரெண்டு பேரலாகவே போகிறது. parallel rays will meet only at infinity. So the image is formed at infinity. இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆனாலும் மீட் பண்ணுறதுனால அது ரொம்ப ஹைலி என்லார்ஜ்ட் இமேஜ் கிடைக்கும். So it will be a real image. Real images are always inverted. அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் 5 கேஸ் பார்த்துருக்கோம். பியாண்ட் 2 இன்ஃபினிட்டியில் வச்சா at f2 கிடச்சிருக்கு. பியாண்ட் 2f1 வச்சா பிட்வீன் f2 அண்ட் 2f2 கிடச்சிருக்கு. இதெல்லாமே ரியல் இமேஜஸ் தான். நம்ம ட்ரெண்ட் என்னென்னு பார்த்துட்டே வந்தோம்னா முதல்ல பாயிண்ட் சைஸ் டிமினிஷ்ட், அடுத்தது சேம் சைஸ், அடுத்தது என்லார்ஜ், அடுத்தது ஹைலி என்லார்ஜாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பொசிஷன் ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் f1 அண்ட் O. முதல்ல லென்ஸ் வரைஞ்சிக்கலாம். Then we'll have to draw the principal axis. இதுக்கு நான் இப்போ லென்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அதே சைடில் கிடைக்க போகிறது. ஸோ அது எனக்கு முன்னாடி தெரியுங்கிறதுனால நம்ம வரைகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வரைச்சா யூ ஆல்சோ மே மேக் மிஸ்டேக். ஸோ லென்ஸ் வரைஞ்சின உடனே பிரின்சிபல் ஆக்சிஸ்.
Then we'll have to mark the points optic center, F1 to F1, F2 to F2. So object is placed between O and F1. So இந்த இடத்துல வரையறேன். அப்போ ரெண்டு ரே எடுத்துக்கணும். ஒரு ரே நல்ல ஹைட்டுக்கு வச்சுக்கலாம். This is the object. ஒரு ரே parallel to the principal axis. எடுத்துனோம்னா after refraction emerges passes through the focus on the other side. ஸோ இந்த ரே நான் வரையும் போது என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டாட்டட் லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சைடு மீட் பண்ணாத அந்த சைடு தான் மீட் பண்ண போகிறதுன்னு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் விட்டுக்கிறேன். இன்னொரு ரே த்ரூ த ஆப்டிக் சென்டர் goes undeviated. அந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன்லேருந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஆப்ஜெக்ட் பொசிஷனும் ஓவையும் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் பின்னாடி பக்கம் இங்கே இதுலேருந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன், பின்பக்கம் டாட்டட் லைன். ஏன்னா அங்கே ரேஸ் உண்மையாக போகலை. இப்போ பார்த்தோன்னா வெளியில் வர ரிஃப்ராக்டட் ரேஸ் ரெண்டும் டைவர்ஜிங்காக இருக்கும். ஸோ ரைட் சைடில் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, பட் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேலை திருப்பி வச்சு அங்கே மீட் பண்ணுற மாதிரி அப்பியர் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம எங்கேருந்து கோடு போடுறோம், பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து போடுறோம். பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து கோடு கொண்டு போகிறோம். அந்த இடத்துல இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ் இஸ் சீன். ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் F1 and O. இமேஜ் எங்கே தெரிஞ்சிருக்கு, same side as object. Image is seen on the same side as object. What is the size of the image? Size is enlarged. Is it a real image or virtual image? It's a virtual image. Because actually நான் இப்படி கண்டினியூஸ் லைனே போட்டிருந்துருக்கக்கூடாது. இந்த virtual image வரையும்போது I should have drawn the dotted line. ஏன்னா அங்கே உண்மையாக மீட் பண்ணலை இல்லையா, அதனால் that which is not real எப்பயுமே நம்ம டாட்டில் தான் பண்ணியிருப்போம். உண்மையாக இருந்தால் மட்டும்தான் so dotted line represent. This is the virtual images are always erect images. So நாம் இப்போ 6 பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டும் பார்த்துட்டோம். என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி, த இமேஜ் இஸ் அட் F2. It is a point size real and inverted image. Object is beyond 2F1. The image is formed between F2 and 2F2. It is diminished in size. பார்த்தா தெரியுது. It is a real image, so inverted image. மூணாவது கேஸ் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அட் 2F2. Object at 2F2. So image is formed object is at 2F1. Image is formed between object at 2F1, image is formed at 2F2. Okay. Fல வச்சா Fல image கிடைச்சிருக்கு. Same size, it's a real image, inverted image. Fourth case பார்த்தோம்னா object is placed between 2F1 and F1. அங்கே வச்சோன்னா image 2F2 தாண்டி ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரெண்டு உல்ட்டா. பியாண்ட் 2F வச்சா பிட்வீன் F and 2F இருக்கு இல்லையா. இந்த செகண்ட் கேஸும் ஃபோர்த்து கேஸும் உல்ட்டா. 2F தாண்டி வச்சா பிட்வீன் F and 2F கிடச்சிருக்கு.
between f and 2f கிடச்சிது வச்சோன்னா beyond 2f கிடச்சிருக்கு. இட்ஸ் enlarged, real and inverted. நமக்கு ஸ்கேல் கரெக்டாக எடுத்து வரைஞ்சோன்னா அந்த enlarged சேம் சைஸில் ரொம்ப எக்ஸாக்டாக வரும். அடுத்து ஃபிஃப்த் கேஸ் ஆப்ஜெக்ட் அட் f1 வச்சா இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. இட்ஸ் ஹைலி enlarged, இட்ஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகே, அடுத்து லாஸ்ட் கேஸ் பார்த்தா இந்த ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் கான்வெக்ஸ் லென்ஸு வர்ச்சுவல் இமேஜை ஃபார்ம் பண்ணுறது. என்ன கேஸ் இது? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் f1 அண்ட் o. பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடில் ரிஃப்ராக்டட் ரேஸ் மீட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? ஏன்னா அந்த ரிஃப்ராக்டட் ரேஸ் பார்த்தோன்னா டைவர்ஜிங்காக இருக்குது. அப்போ நம்ம அது பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணினா தே அப்பியர் டு மீட் பிஹைண்ட் த லென்ஸ். ஸோ அது எங்கே மீட் பண்ணுற மாதிரி அப்பியர் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. வர்ச்சுவல் இமேஜாக இருக்கிறதுனால அது எரெக்டாக இருக்குது, என்லார்ஜாக இருக்குது. ஸோ a convex lens forms virtual image in only one case, when concave mirror மாதிரியே தான் கான்வெக்ஸ் லென்ஸ். ஆப்ஜெக்டை f1க்கும் ஆப்டிக் சென்டருக்கு நடுவில் வச்சா மட்டும்தான் வர்ச்சுவல் இமேஜ். பாக்கி எல்லா கேஸ்லேயும் இட் ஃபார்ம்ஸ் த ரியல் இமேஜ். இது நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கோம். கான்கேவ் லென்ஸ் எடுத்துட்டோன்னா அது அப்படியே ஜஸ்ட்டு நம்ம கான்வெக்ஸ் மிரர் மாதிரி தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? வாட் ஆர் ஆல் த இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்தோன்னா முதல்ல கான்கேவ் லென்ஸை வரைஞ்சிக்கிறோம். லென்ஸை வரைஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம் என்ன பண்ணணும்? லென்ஸ் வரைஞ்சிட்டு பிரின்சிபல் ஆக்சஸ் வரையணும். ஃபஸ்ட் லெட் அஸ் ட்ரா த லென்ஸ். ஸோ இன்னொரு பொசிஷன், ரெண்டு கேஸ் தான், அதனால் இன்னொரு பொசிஷன் இங்கே வரைஞ்சிட்ருங்க. லெட் மீ ட்ரா ஒன் மோர் லென்ஸ். ஸோ லென்ஸை வரைஞ்ச உடனே we will have to draw the principal axis. This is the principal axis for this lens. This is the principal axis. பிரின்சிபல் ஆக்சஸை வரைஞ்சி முடித்த உடனே அடுத்து என்ன செய்யணும்? பொசிஷன்ஸை மார்க் பண்ணணும். வாட் ஆர் ஆல் த வேரியஸ் பாயிண்ட்ஸ்? ஆப்டிக் சென்டர் O, f2, 2f2, f1, 2f1. அதே மாதிரி இங்கேயும் f1, 2f1, f2, 2f2 வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வேர் ஆல் வி கேன் கீப் த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில் வச்சா அங்கேருந்து வரக்கூடிய ரேஸ் எப்படி இருக்கும்? பேரலாக தான் இருக்கும். லெட் அஸ் டேக் 2 rays parallel to the principal axis. இது ray 1ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று ray 2ன்னு வச்சுக்கலாம். the incident rays. இது after refraction என்ன ஆக போகிறது? after refraction the rays appear to diverge from the focus. அப்போ இந்த ஃபோக்கஸையும் இந்த இன்சிடென்ட் ரேவையும் ஒரு பாயிண்ட்டாக வச்சு லென்ஸுக்கு ரைட் சைடில் கண்டினியூஸ்லி வரையணும், லெஃப்ட் சைடில் யூ வில் ஹவ் டு ட்ரா டாட்டட் லைன். அதே மாதிரி இந்த ரே கீழே வந்ததுலேயே பேரலாக அது என்ன ஆகும்? லென்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவில் ஸ்கேலை வச்சு ரைட் சைட் ஆஃப் த லென்ஸ் உண்மையாக ரே போகிறது இப்படி டைவர்ஜ் ஆகி கண்டினியூஸ் லைன், பின்னாடி டாட்டட் லைன். ஸோ போத் ஆஃப் தெம் அப்பியர் டு மீட் அட் த ஃபோக்கஸ் f2. ஸோ ஆப்ஜெக்ட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி, f2ல ஃபார்ம் ஆகிருக்கு. இஸ் த இமேஜ் எப்படி இருக்குது? சைஸ் ஆஃப் த இமேஜ் இட் இஸ் பாயிண்ட் சைஸ். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் தெரியும், பார்த்தாலே தெரியுது. இட்ஸ் அ வர்ச்சுவல் இமேஜ் பிகாஸ் த ரிஃப்ராக்டட் ரேஸ் டு நாட் ஆக்சுவலி மீட். நாம் தான் அதை பின்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி மீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஆல் வர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் எரெக்ட் இமேஜஸ். அடுத்தது பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் எனிவேர் அதர் தேன் இன்ஃபினிட்டி. எனிவேர் அதர் தேன் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியை தவிர வேறு எங்கே வச்சாலும் இதுதான் பொசிஷன். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஐ கீப் இட் ஹியர்.
ரெண்டு ரே எடுத்துக்கணும். ஒன்று என்ன, parallel to the principal axis. After refraction, it appears to diverge from the focus. ஃபோக்கஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபோக்கஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஸ்கேலை வச்சு allow to keep the scale வச்சு இங்கே டாட்டட் லைன், இதுக்கு மேலே கண்டினியூஸ் லைன் வரைக்கும். அடுத்த ரே எடுத்துட்டோம்னா இது ஒரு ரே parallel to the principal axis இருந்தால் இப்படி போயிடுது. அடுத்த ரே through the optic center எடுத்துக்கலாம். ஏன்னா அது கோஸ் அன்டிவியேட்டட் இல்லையா, வரையிறது ஈஸி. ஸோ we can ஆப்டிக் சென்டருக்கும் அந்த இதுக்கு ரேக்கு நடுவில் வச்சுக்கலாம். இட் கோஸ் அன்டிவியேட்டட். ரெண்டு ரேவும் பாருங்கள் இந்த இடத்துல மீட் பண்ணுறது எவ்வளோ குட்டியாக இருக்குது இமேஜ். ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். ஸோ பிட்வீன் ஆப்ஜெக்ட் வந்து எனிவேர் அதர் தென் இன்ஃபினிட்டி வச்சா இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் பிட்வீன் F2 அண்ட் O. நாங்கள் வேறு எங்கே வச்சாலும் பிட்வீன் F2 அண்ட் O தான் கிடைக்கும். இந்த இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜ், ஏன்னா டாட்டட் லைன் மீட் பண்ணுறது, உண்மையாக மீட் பண்ண. virtual images are always erect in nature. So these are the image formation. Always you can see a concave lens always forms a virtual image. Image formed by the concave lens is always virtual, whereas image formed by the convex lens is most of the cases real. In only one case, when object is placed between f1 and O, ஒரு கேஸில் மட்டும் வர்ச்சுவல், பாக்கி எல்லா கேசஸ்லையும் ரியல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சைன் கன்வென்ஷன் பார்த்தோன்னா லென்சஸ்க்கு மிரருக்கு என்ன சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணினோமோ அதே தான் இங்கேயும் அதே சிம்பிள் தான். U அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், V அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ், F அப்படின்னா ஃபோக்கல் லெங்த், HO அப்படின்னா height of the object, HI அப்படின்னா height of the image. அங்கே பார்த்த சைன் கன்வென்ஷன் தான். லென்ஸுக்கு டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இருக்கிறதெல்லாம் டிஸ்டன்ஸ் இஸ் பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ், லெஃப்ட் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ், டுவர்ட்ஸ் த ரைட் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து அபவ்வாக போகிறதெல்லாம் ஹைட் எல்லாம் பாசிட்டிவ், இங்கேருந்து பிலோவாக வர்றதெல்லாம் நெகட்டிவ். அது மாதிரி ஆப்ஜெக்டை எப்பயுமே லெஃப்டில், ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ் டு த லெஃப்ட் சைடு. இதெல்லாம் சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ணினா அதையே யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ஃபார்முலாக்கு பேர் லென்ஸ் ஃபார்முலா. 1/f is equal to 1/v minus 1/u. அங்கே என்ன பார்த்தோம், 1/f is equal to 1/v plus 1/u பார்த்தோம். ஆனால் இங்கே 1/v minus 1/u. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் பார்த்தோங்க. மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு ஃபார்முலா அங்கே இருக்க மாதிரி சேம், ரெண்டு வேறு. HI/HO அங்கே இருக்கிற மாதிரி தான். ஆனால் அங்கே VU யூஸ் பண்ணால் -v/u போட்டிருந்தோம். இங்கே v/u ப்ளஸ் v/+u அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இது தவிர இன்னும் ஒன் மோர் அபவுட் த லென்சஸ் என்னென்னு கேட்டால், பவர் ஆஃப் அ லென்ஸ். பவர் ஆஃப் அ லென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லெங்த் இன் மீட்டர். இந்த லென்ஸ் என்ன பண்ணுறது, ஆக்சுவலி கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு பேர் கன்வர்ஜிங் லென்ஸ். ஏன்னா வரக்கூடிய ரேஸ் அது என்ன பண்ணித்தது, கன்வர்ஜிங் லென்ஸுன்னு பேர். கான்கேவ் லென்ஸுக்கு என்ன பேருன்னா டைவர்ஜிங் லென்ஸுன்னு பேர். ஏன் அந்த பேர் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பார்க்கலாம். இது மேலே வந்த ரேஸ் பட்டுதுன்னா இன்சிடென்ட் ரேயோட ரிஃப்ராக்டட் ரே அகலமாக போடும். வேறு இங்கே பார்த்தோன்னா இன்சிடென்ட் ரேஸை விட ரிஃப்ராக்டட் ரேஸ் கன்வர்ஜ், அப்படி நேராக போகிறதே இப்படி குறுக்கி அனுப்புறது, கன்வர்ஜ் பண்ணுறது.
So the ability of the lens to converge or diverge the rays is called the power of a lens. This is equal to the reciprocal of the focal length in meter. பவருக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா யூனிட் ஃபார் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டயாப்டர். 1 diopter அப்படின்னா என்ன? 1 diopter is equal to the power of a lens whose focal length is equal to 1 meter. எந்த லென்ஸுக்கு focal length 1 மீட்டரோ அந்த லென்ஸுனுடைய பவர் தான் 1 diopter. இப்போ 2-3 லென்சஸ் பவர் P1 P2 அப்படிலாம் இருக்குது. அந்த 2 லென்ஸை கம்பைன் பண்ணி வச்சா த ரிசல்ட்டிங் காம்பினேஷனோட பவர் எவ்வளோன்னு பார்த்தா P is equal to P1 plus P2. The total power of the combined lenses is P1 plus P2. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும்.